ஹலோ. சொல்லு. ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? அடிப்பாவி, நைட்டு 1 மணிக்கு கூப்பிட்டு வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றியேடி. 7 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் நான் வரேன். இப்போ உனக்கு என்ன தூக்கம்? அதான் வந்துட்டல்ல, இனிமேல் எப்போ என் கூட தானே இருக்க போகிறேன். அப்புறம் என்ன, வை ஃபோனை. ஹலோ. டே டே பண்ணி லக் அப்படின்னா என்ன? ஹாய். எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். சரி, எங்கே ஸ்டே பண்ணிருக்க? ரம்யா வீட்டில் தான். ஃபர்தராக தான் பிளான் பண்ணோம். நீ? நமக்கு என்ன, பாய்ஸ் ரூம் ஃபன் பார்ட்டி தான். குட் குட். ஆமாம், நீ என்ன ஒர்க் பண்ணுற? நான் 1 செகண்ட். ஹலோ. உள்ள வாடா, வி ஆர் ஹியர். யாரு? மை ஃப்ரெண்ட், உன்னை பார்க்கணும் சொன். ஹாய். ஹாய்டா. ஹலோ. ஹலோ. Maya, this is Yatra. Hi. Hello. Psychiatrist. And Yatra, this is Maya, the new gynecologist. Hey, that's cute actually. நன்றி. இப்போ புரியுதா? என்னது? இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களை பார்த்தா பேசிகிட்டு இருப்பானா, ஸோ அதான் சொன்னேன் இப்போ புரியுதுடான்னு. யோகன், அவ்வளோ மிஸ் பண்ணியாடா என்ன? சீச்சி, நீ இப்படிலாம் சொன்னாதான் ஹாப்பியாவேன்னு அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கேன். யாத்ரா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஐ லவ் யூ. இன்னிலேருந்து நீங்கள் தான் ஐ லவர். வாங்க போகலாம். பாடி நீல்னா என்ன? ஏங்க, ஐயோ, நீ எதுக்கு கஷ்டப்படுற? நானே கூப்பிட்றேன். ஏம்மா இங்கே வாமா. என்ன? இல்லைங்க, ஐ லவ் யூ. Sorry, I have a boyfriend. ஈவன் ஐ டூ ஹேவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட். Fool. புட்டிங். What? இல்லை, புட்டிங் ஆர்டர் பண்ணிட்டேன்னு இவகிட்ட கேட்டேங்க்கா. நீங்கள் போங்கக்கா. Idiot. தேங்க்யூ. சரியான பல்பு. ஏய், நீமாடா. மச்சா சரிடா. ஓகே செல்லக்குட்டி, இங்கே பாரு. ஃபுட் வந்துச்சு, மூட்டு தின்னு. கரெக்ட், நமக்கு சோறு தான் முக்கியம். என்னடா நடக்க வச்சுட்டே இருக்க? எங்கேயாச்சும் உட்காரலாம்டா. சரி வா. ஆமாம், நானும் கேட்கல, நீயும் சொல்ல. நான் எம்பிபிஎஸ் படிக்க போய் ஒரு 1 இயரில் நீ என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டேன். நீயும் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன். நானும் வந்துட்டேன். இப்போவாச்சும் சொல்ல. என்னடா இன்னும் கேட்கலையே நினச்சேன். ஆக்சுவலாக நீ இது கேட்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். டே, அப்படி என்னடா வச்சுருக்க? சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி ஏதாச்சும் ஷாக் பண்ணிடாதடா. ஆக்சுவலி நீ டெல்லியில் இருக்கும்போது உனக்கு சில நாவல் சஜஸ்ட் பண்ணனே, ஞாபகம் இருக்கா? ஆமாம், ஏதோ யோமான்னு சொல்லி ஒரு ஆத்தர் எழுதினது. நான் கூட என்னடா நம்ம 2 பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டரை நேமாக வச்சுருக்காங்களேன்னு யோசித்தேன். யோகன், நீ அந்த நாவல்ஸ் எதுவுமே படிக்கலன்னு எனக்கு தெரியும். படிச்சிருந்தா அன்றைக்கே கண்டுபிடிச்சிருப்பேன் அந்த நாவல்ஸோட ஆர்த்தர் நான் தானே. என்னோடய நாவல்ஸ் எல்லாத்துலேயுமே மெயின் சப்ஜெக்ட் நீ தானே. ஆக்சுவலாக உன்ட்டு ஒன்று சொல்லணும். நீ எம்பிபிஎஸ் படிக்க போயிட்டல்ல, நீ போன கொஞ்ச நாளில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்துட்டு திடீர்னு நீ இல்லைன்னு நினைக்கிறப்போ என்னால் அது தாங்க முடியல. டே 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 எமோஷனல் மட்டும் ஆகாதடா. நீ ரொமான்டிக்காக பேசுகிறதே பெருசு,
இதில் அழுது கெழுது தொலைச்சிட்டேன்னா அப்புறம் என்னால் சிரிப்பே தாங்க முடியாது. சரி, சஸ்பென்ஸ் வைக்காமல் சீக்கிரம் சொல்லுடா பண்ணி. சரி கேள், நீ போனதுக்கப்புறம் நிறைய நோவல்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ண. சிலது ஹிட் ஆச்சு, சிலது சூப்பர் ஹிட் ஆச்சு, சிலது ஃப்ளாப் ஆச்சு, சிலது ரிலீஸே ஆகலை. அப்புறம் 2-3 படத்துக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணேன். அதில் கொஞ்சம் சம்பாதிச்சேன். ஒரு குட்டி லேண்ட் வாங்கி ஒரு வீடு கட்டினேன். அப்புறம் அகைன் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. நிறைய இடத்துல என்ன ப்ரைஸ் பண்ணாங்க, நிறைய இடத்துல என்ன திட்டுறதுக்கு போல் எங்கள் அம்மாவை திட்டாங்க. சரி, நமக்கு தான் அம்மாவே இல்லைன்னு நானும் பொறுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் சம்பாதிச்சேன். பேங்க்கில் லோன் வாங்கி அகைன் ஒரு குட்டி லேண்ட் வாங்கி ஒரு பில்டிங் கட்டினேன். நீ வர்றதுக்காக வெயிட் பண்ண, நீயும் வந்துட்ட. அந்த பில்டிங் உனக்கு தான். அதுக்கு நேம் கூட வச்சுட்டேன், யோமா ஓஜி கிளினிக். இனிமேல் வி ஹேவ் அவர் ஓன் ஹவுஸ். நம்ம புது லைஃப்பை தொடங்கலாவா? என்ன அழுகாதன்னு சொல்லிட்டு நீயும் பழுகிற. இப்போ எனக்கு சிரிப்பு வருது. சரி, நான் அழுதுட்டேன்னு சீன் போடாத. ஏதோ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நடித்தேன். ஹே, இங்கே நடந்ததெல்லாம் எனக்கு ஆல்ரெடி நடந்த மாதிரி தோணுது. ஐ திங்க் இட்ஸ் டேஜாவோ. எல்லாருக்கும் அது அப்பப்போ நடக்கிறது தான். சரி, அதை விடு. நான் எப்படி எல்லாத்துக்கும் ஓகே சொல்வேன்னு நீ நினச்ச? அப்பாடா, நீ கூட ஓகே சொல்லிடுவோன்னு நினச்சி பயந்துட்டேன். சும்மா உன்னை ப்ராங்க் பண்ணேன். டே, ஹே, சும்மா சொன்னேன். வா, நம்ம மேரேஜுக்கு பிளான் பண்ணுவோம். எனக்கு மேரேஜ் நல்லா கிராண்டாக தாஜ் ஹோட்டலில் தான் நடக்கணும். வாங்கின லோன் கட்டுறக்கே இங்கே நாக்கு தள்ளுது. இதில் இது வேறையா? நீ பண்ணுற அவ்வளோதான். இதுதான் நம்ம புது வீடு. லக் அப்படின்னா என்ன? தட்ஸ் யோகன் ஃபார் மீ. இதுக்கப்புறம் தான் எங்கள் லைஃபே சேஞ்ச் ஆச்சு. ஹே மாயா, ஐம் பிஸி ரைட் நோ. சும்மா சும்மா கால் பண்ணிட்டே இருக்காத. நான் ஒன்றும் தொலைஞ்சு போயிட மாட்டேன். டே எருமை, இன்னைக்கு என் பர்த்டே. நீ தானே ஈவினிங் வெளில போகலான்னு சொன்னேன். அதனால நான் மத்தியானத்துலேருந்து வயிறு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் எனக்கு கால் பண்ணாத, நான் ஒன்றும் தொலைஞ்சு போயிட மாட்டேன்னு டைலாக் வேறு. எனக்கு இப்போவே சிக்கன் பிரியாணியும் ஷவர்மாவும் வேணும். ஏதாச்சும் ஒரு வழி சொல்லு. அடியே மறந்துட்டேன்டி. நீ ஒன்றும் பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியலன்னு ஃபீல்லாம் பண்ணாத. ஆக்சுவலாக இன்றைக்கி உன் பர்த்டேவே இல்லை. என்னடா சொல்கிற? ஆமாம், ஆக்சுவலி நீ குப்பை தொட்டியில் இருந்த, நான் தெருவில் இருந்தேன். நம்ம மதர் தான் ஆசிரமத்தில் சேர்த்த டேட்டை பர்த்டே டேட்டாக மாற்றினாங்க. ஸோ நீ ஃபீல்லாம் பண்ணாத. பர்த்டே தெரிஞ்சவங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் பர்த்டே. தெரியாதவங்களுக்கு நினைக்கிற நாள் எல்லாம் பர்த்டே தான். டோன்ட் வெரி, நாளைக்கு நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம். ஓகேவா? டே நாவல் ஆசிரியரே, இந்த டைலாக்லாம் உன் ஸ்கிரிப்டில் வச்சுக்கோ. நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண போகிறேன். ஏதோ புது வீடு, அட்ரஸ் தெரியாதேன்னு உனக்கு கால் பண்ணேன். அட்ரஸை சென்ட் பண்ணிட்டு நீ எங்கே வேணால் போய்க்கோ, யார்கிட்ட வேணால் பேசிக்கோ. உன்னை யார் கேட்குறா? இப்போவே சென்ட் பண்ண. நான் சாப்பிட்டு தூங்க போகிறேன். சரி, ஓகே, நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். எனக்கும் ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணுறியா? சரி, ஓகே. இதுக்கு தான் இவ்வளோ டைலாக் பேசுனியா? பாய். ஹலோ, ஒரு நிமிஷம். ஹே, இப்போ நடக்கிறதுமே எனக்கு எங்கேயோ நடந்த மாதிரி இருக்குது. அதான் சொன்னல, எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்கும்னு. அப்புறம் என்ன? ஹே, இல்லை மாயா, அன்னைக்கு நடந்து வேணால் தேஜாவுன்னு சொல்லலாம். தேஜாவுன்னா என்ன? நமக்கு நடந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி நமக்கு நடந்த மாதிரி தோணும். பட் இப்போ நமக்குள்ளே நடந்த விஷயம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு முன்னாடி ஒரு எழுத்து கூட மிஸ் ஆகாமல் எனக்கு அப்படியே தோணுது. சிம்பிளாக சொல்லணுன்னா, நமக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு முன்னாடியே தோணுது. டே என்னடா எகெயின் ப்ராங்க் பண்ணுறியா? அடிப்போடி. ஐ திங்க் ஐ எம் சூப்பர் ஹியூமன். ஐயோ சரி, நீ வை, நான் போய் ஆர்டர் பண்ணுறேன். ஓகே, பாய். மேம், யோர் ஆர்டர் ப்ளீஸ். என்ன சொல்லு? ஆக்சுவலி இங்கே ஒரு ஸ்பெஷல் ஷேக் ஒன்று ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. கூகுள் ரிவ்யூவில் கூட பார்த்தேனே, ஏதோ திக் ஷேக்கா சார்? 2 சாக்லேட் திக் ஷேக் கொடுத்துருங்க. ஓகே சார். ஓகே தானே? டன். ஓகே. என்ன? Will you sit next to me in my marriage?
நாவல் ஆசிரியரே, கல்யாணம் தானே பண்ணிக்கணும், அப்போ சீக்கிரம் மண்டபத்தை புக் பண்ண. அதை விட்டு ஏன் இப்படி லவ் டார்ச்சர் பண்ணுற? நீ சொன்ன மாதிரி நம்ம மேரேஜ் தாஜில் ஹாலும் புக் பண்ணிட்டேன். யோகன், ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணார். உங்கள் ஸ்கிரிப்டுக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன், எனக்கு ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் பண்ணித்தாங்கன்னு 1 crore பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காரு. யோகன், ராஜதானா மேரேஜ், உன்னோட க்ரோத், அப்புறம் நீ என்னை பார்த்துக்கிறது எல்லாமே பார்த்தாலே ஐ ஃபீல் ஐம் ரியலி பிளெஸ்ட். தேங்க்யூ. இதில் என்ன இருக்குது? ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ, அவ்வளோதான். நோ யோகன், ஆசிரமத்துலேருந்து வெளில வந்தோடனே எனக்குள்ளே ஒரு சரியான பயம் வந்துச்சு. டெல்லியில் கரெக்டாக ஃபீஸ் பே பண்ண முடியுமா, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் நம்மளை அப்பா அம்மா இல்லாத பொண்ணு தானே, அதான் இப்படி இருப்பாளோ அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு செம பயம் வந்துச்சு. ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் யாருக்குமே நான் ஒரு ஆஃபன் தெரியாது. அதுக்கு ரீசனே நீ தான். என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. ப்ளீஸ் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். பட் நான் எப்போ லைட்டாக டெம்பர் ஆனாலும் நீ அதை அப்படியே ஒரு க்யூட் கான்வர்சேஷனாக மாற்றிடுவேன். நீ எனக்காக நிறையா பண்ணியிருக்க மையா. எல்லாத்தையும் விட ட்ரஸ்ட் ரொம்பவே பண்ணுறேன். டோன்ட் வரி, யாரும் உன்னை அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. தெரியும்டா. பட் இப்போ கூட இங்கே நடந்ததெல்லாம் எங்கேயோ நடந்த மாதிரி இருக்கு மையா. ஆக்சுவலி அந்த வெயிட்டை திக்ஷேகன் சொன்னான்ல, அதை நான் கூகுள் ரிவ்யூலாம் எங்கேயோ பார்க்கல, எங்கேயோ நடந்த மாதிரி தோணுச்சு. கரெக்டாக வெயிட்டே சொல்லிட்டாரு, அது இங்கே ஃபேமஸ்ன்னு சொல்லி. யோகன், ஐ திங்க் இட்ஸ் கெட்டிங் டூ சீரியஸ். பாசிட்டிவாக நடக்கிற வரைக்கும் ஓகே, பட் ஐ திங்க் யூ ஷுட் கன்சல்ட் அ டாக்டர். சரி, பட் Thursday உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. Yogan is full of surprises. இப்போ கூட நடக்கிறதெல்லாம் ஐயோ நடந்த மாதிரி தோணுது. ஹே, என்னாச்சு? வா. Ma'am, courier. Thank you. மாயா, உனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நீ எம்பிபிஎஸ் படிக்க டெல்லி போயிட்டல. நீ போன 3 monthஸில் தான் யோகனை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். ஆக்சுவலாக அவர் பேஷண்ட்டாக தான் என்கிட்ட வந்தான். டாக்டர், ஆக்சுவலி ஒரு 3 monthsக்கு முன்னாடி என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்டடீஸ்க்காக டெல்லி போயிட்டா. சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்தோம், ஒரே ஆஃபனேஜில். திடீர்னு அவன் என் கூட இல்லைன்னு ஒன்று என்னால் ஏற்றுக்க முடியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அவன் என் கூட இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவன் என் கூட இருக்கிற மாதிரியும் நிற்கிற மாதிரியும் இப்போ கூட இங்கே இருக்கிற மாதிரியும் இருக்குது. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். டோன்ட் வரி யோகன், இந்த டிஸார்டர் பேர் ஸ்கிட்சோஃப்ரீனியா. மோஸ்ட்டாக அது இருக்கிறவங்களுக்கு என்னென்னு ரியலைஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்களே என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு இங்கே வந்திருக்கீங்க. பேனிக்காக வேண்டாம், திஸ் இஸ் க்யூரபிள் தான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். ஆக்சுவலாக எனக்கும் யாரும் இல்லை. ஸோ அதுவே எங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக டெவலப் ஆச்சு.
உன்னை பற்றியே பேசிகிட்டு இருப்பான், ஒன்றா சுற்றும். நீ வரப்போகிறோன்னு சொன்னான். உடனே எனக்கே உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு. அன்றைக்கி உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது உங்களோட கெமிஸ்ட்ரி லெவல் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. நானும் நிறைய கப்புள்ஸ் பார்த்துருக்கேன், ஆனால் உங்களை மாதிரி கப்புள்ஸ் நான் பார்த்ததே இல்லை. அன்னைக்கு ஐ ஃபெல் இன் லவ் வித் யூ அண்ட் யுவர் ரிலேஷன்ஷிப். இன்னொரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆண்மை இல்லை. ஐ எம் இம்பார்ட்டண்ட். என்னை யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. அப்படியே லவ் பண்ணாலும் இது தெரிஞ்சால் விட்டுட்டு போயிடுவாங்க. நானும் மனுஷன் தான், எனக்கும் ஆசைலாம் இருக்கும்ல. அதனால தான் என்னோடய ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரீம் டெலிபதி தான் இன்னொருத்தவங்களோட ட்ரீம்ஸ்குள்ளே போய் அவங்களோட ட்ரீமில் கம்யூனிகேட் பண்ண முடியும். இது வரைக்கும் தியரட்டிக்கலாக ப்ரூவ் ஆனது, நான் ப்ராக்டிக்கலாக சக்சீட் பண்ணேன். ஆனால் இதனால் யோகன் சாவான்னு நான் நினைக்கிறேன். என்றைக்கும் நான் மீட் பண்ணணும், அன்றைக்கி தான் இந்த ரிசர்ச்சை ஃபஸ்ட் டைம் யோகன் பண்ணி டெஸ்ட் பண்ணேன். ரிசர்ச் நான் நினைக்கிற மாதிரி கெமிக்கல்ஸ் வச்சோ ஆர் டெக்னாலஜிஸ் வச்சோ டெஸ்ட் பண்ணுறது இல்லை. இது ஃபுல்லாக மைண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ரிசர்ச். அதுக்கப்புறம் என்னால் இதை விட முடியல. நான் அவன் கனவுலேருந்து உன் கூட வாழ ஆரம்பித்தேன். எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் 2 நாள் முன்னாடி யோகன் என்னை மீட் பண்ண வந்தான். டேய், லாஸ்ட் 1 வீக்காகவே நடக்கிறதெல்லாம் முன்னாடியே தெரியுதுடா. டே, அதுக்கு பேர் தேஜாவுடா. நார்மலாக எல்லாத்துக்கும் வராது தான், பட் உனக்கு ஓவராக வருதுன்னா தூக்கம் பத்தலன்னு அர்த்தம். ஸ்லீப்பிங் பில்ஸ் எழுதி தரேன், போய் சாப்பிட்டு படுத்து தூங்கு. இல்லைடா, நானும் அப்படி தான் நினச்சேன். பட் டேஜாவுன்னா நடந்ததுக்கப்புறம் தான் நமக்கு எங்கேயோ நடந்திருக்கேன்னு தோணும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் எனக்கு அப்படி நடந்துச்சு. மீதி 2 டைமும் எனக்கு தோணுனதுக்கப்புறம் தான் அந்த இன்சிடெண்ட்டே நடந்துச்சு. அதுவும் இன்றைக்கி அந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தோணுச்சு. என்னென்ன இன்சிடென்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணு. அவன் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதெல்லாம் என்னோடய எக்ஸ்பெரிமெண்ட்னால தான். அவனோட கனவுல வர எல்லா விஷயம்தான் அடுத்த நாள் அவனுக்கு நிஜத்தில் நடந்திருக்கு. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், கனவுல நான் தான் யோகன், பட் நிஜத்தில் அவன் தான் யோகன். ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு எதுவுமே ரியாக்ட் ஆகலை. ஆனால் போக போக தான் தெரிஞ்சிருக்கு அவனுக்கு இதெல்லாம் எங்கேயோ நடந்த மாதிரியே இருக்குது, ஆனால் எங்கேன்னு தெரிலன்னு. இங்கே நடந்ததெல்லாம் எனக்கு ஆல்ரெடி எங்கேயோ நடந்த மாதிரி இருக்குமாயா. இதில் சோகம் என்னென்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் இதெல்லாம் என்னால் தான் நடந்ததுன்னு அவனுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. ஒரு நார்மல் பர்சனுக்கு இந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஒரு நார்மல் கனவு மாதிரி தான் தெரியும். தூங்கி எந்திரிச்சு கனவு கலைஞ்சிடும். ஆனால் இவன் ஸ்கிட்சோஃப்ரெனியானால் 7 years அஃபெக்ட் ஆனவன். ஸோ இவனோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னோடய எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ரொம்ப அஃபெக்ட் ஆகி கனவுல வர எல்லா விஷயமும் அவனுக்கு அடுத்த நாள் நட்சத்திரம் நடந்திருக்கு. 2 days முன்னாடி அவன் என்கிட்ட சொல்லும் போது தான் எனக்கே அது தெரிஞ்சுது. என்னால் அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்ல முடியல. சரி, ஸ்லீப்பிங் பில்ஸ் ட்ரை பண்ணி சரியாகலன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். பிகாஸ் ஒரு நல்ல ஃப்ரெண்டை லூஸ் பண்ணிடணும்னு பயம். அவன் போனதுக்கப்புறம் சரி ஓகே, ஃபைனல் டைம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவன் மாதிரி டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம் நினச்சேன். ஆனால் அன்றைக்கி கனவுல ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். அந்த கனவுல நீ தான் இறந்து போனேன். டக்குன்னு தூங்கி இருந்துச்சு. யோகன் கால் பண்ணி மாயாவா சேஃபாக இருக்கு சொல்கிறான்னு சொல்கிறதுக்குள்ளே இன்னொரு காலில் யோகன் இஸ் டெட் நியூஸ். எனக்கு ஒன்றுமே புரியல. கனவுல செத்தது மாயா, ஆனால் நிஜத்தில் செத்தது யோகன். அப்புறம் தான் புரிஞ்சது அவனுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு. அதான் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உன்னை காப்பாற்றிட்டு
செத்துட்டான். இந்த லெட்டர் நீ படித்து முடிக்கும் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். என்னோடய லைஃப்பில் ஹாப்பினஸ்க்கு ஒரு முக்கியமான ரீசனே யோகன் தான். ஆனால் அவன் லைஃப் என்னால் என்னாச்சுன்னு நினைக்கும் போது என்னால் அது தாங்க முடியல. மேபி அந்த ரிசர்ச்சை அவன் மேலே பண்ணாமல் இருந்திருந்தா கனவுல வந்த எதுவுமே அவனுக்கு நிஜத்தில் நடந்திருக்காதோ என்னவோ. அதனால் லைஃப் லாங் கில்ட்டோடு இருக்கிறதுக்கு செத்துடலான்னு தோணுது. சாரி. Thursday, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. Hey Maya, this is your surprise. நீயாக நீ நானாக இனி வாழும் காலமே வாக்காதல் தாரமே நாம் போவோம் தூரமே எதிர்பார்த்த வாழ்க்கை இன்று நம் முன்னே நின்று வாழ கேட்குதே. இங்கு நான் ஏழு வருடம் தவித்தேன் நீ இல்லை என்பதா. உனக்காக எதையும் செய்வேன் துளியும் உன்னை பிரிய மாட்டேனே. இன்று நான் உன்னை ஒன்று கேட்பேன் நம் வாழ்வை தொடங்குவோம். பட் இவங்களுக்கு இவங்க பசங்களே வேணான்னு விட்டு போயிட்டாங்க. நான் இவங்களை அடாப்ட் பண்ணியிருக்கேன் நம்ம ஃப்யூச்சருக்காக. நீ இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் லோன்லினஸில். பட் நமக்காக இவங்களும் இவங்களுக்காக நாமளும் இருப்போம். நான் இல்லாட்டி கூட யூ வில் ஹாவ் அ ரீசன் டு ஸ்மைல் அண்ட் லிவ். கரெக்டாக Thursday 6 PM நம்ம நியூ பேரண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. என்ன தான் சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்தாலும்
நான் இதை உங்கள்கிட்ட சொன்னதே இல்லை. ஐ லவ் யூ.